ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்மானா ஒன்றும் இல்லைங்க, அது நம்ம ஆழ்மனதோட பதிவு தான். பொதுவாக கர்மானா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் கர்மா இல்லைங்க. செயலை பொறுத்து கர்மா அமையும் தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நோக்கம். நம்மளோட நோக்கம் எதை பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து தாங்க கர்மா அமையும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க, சிவன், முருகன். 2 பேருமே தனித்தனியாக ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா போட்டிருந்தாங்க. அந்த 10 லட்சத்தில் லாபம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக 2 லட்சம் வந்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அந்த ஊரில் விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு. விலைவாசி அதிகமானனால முருகன் என்ன பண்ணாருன்னா, தனக்கு அதே லாபம் 2 லட்ச ரூபா கிடைக்கணும்னு எல்லா உணவையும் தரமற்ற நிலையில போட்டாருங்க. எல்லாத்துலயும் தரம் இல்லைங்க, உணவுல சுவையும் இல்லை, மக்கள் ஆரோக்கியத்தை அவர் நினைக்கவும் இல்லை. ஆனா சிவன் என்ன பண்ணாருன்னா, லாபம் வராட்டி என்ன, மக்களுக்கு ஆரோக்கியமான உணவும் சுவையான உணவு மட்டும் தான் தரணும்னு தன்னோட லாபம் 2 லட்சம் வரக்கூடிய லாபத்துல 80,000 லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாருங்க. இதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, முருகன் ஹோட்டல் போறதை விட்டுட்டு சிவன் ஹோட்டலுக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சாருங்க. போக போக பாத்தீங்கன்னா 3 மாசத்துலயே முருகன் அவரோட ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இங்க 2 பேரோட செயலும் ஒண்ணுதானே, ஆனா அவங்களோட நோக்கம் வேற வேறையா இருந்ததுங்க. முருகன் என்ன நினைச்சாரு, அவருக்கு லாபம் மட்டுமே பார்த்தாரு. ஆனா சிவன் அப்படி பார்க்கல. சிவன் மக்களோட ஆரோக்கியமும் உணவோட சுவையும் அதோட தரத்தையும் பார்த்தாருங்க. மக்களுக்கு நல்ல விதமா போய் சேரணும்னு நினைச்சாரு. இதனால அவருக்கு லாபம் வராட்டினாலும் பரவாயில்லைங்கிற நோக்கத்தோட அவரோட உணவகத்தை நடத்தினாரு. இதனால நோக்கங்கள் வேறுபட்டதுனாலதான் முருகன் அவரோட ஹோட்டலை க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. சிவனோ எல்லா மக்களும் அவரோட ஹோட்டலுக்கு வர வைக்கிற மாதிரி அவரோட நோக்கங்கள் அமைஞ்சது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, கர்மால ரொம்ப முக்கியமான விஷயம் நோக்கங்க, செயல் கிடையாது. அதே போல ஒரு செயல் பண்ணா கண்டிப்பா அதோட விளைவா கர்மா வரதாங்க செய்யும். ஆனா அதை விட நோக்கம் முக்கியம்னு இப்ப பார்த்தோமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு செயலை செய்யாம இருந்தா கூட கர்மா வருங்க. அதாவது நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும், அந்த கடமையை செய்யாம விட்டுட்டோம்னா அது கூட கர்மாவா வருங்க. உதாரணத்துக்கு ஒன்று பார்க்கலாமா? நீங்க எல்லாரும் அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அதுல ஒரு சீன் எடுத்து சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப உயிர் போகிற நிலையில் ரோட்டில் துடிச்சிட்டு இருப்பாருங்க. அப்போ அம்பி அதை பார்த்துட்டு எப்படியாவது இவரை காப்பாற்றியே ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தில் பல பேர்கிட்ட லிஃப்ட் கேட்பாருங்க. ஆனால் யாருமே காரை நிறுத்த மாட்டாங்க. காரை நிறுத்தாத பட்சத்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் முடியாத பட்சத்தில் கடைசியாக ஒருத்தர் நிறுத்தினாருங்க. அம்பி அவர்கிட்ட சொன்னார், தயவு செஞ்சு அவரை காப்பாற்றணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இப்போ தான் கார் வாங்கியிருக்கேன், என் கார் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, நான் இன்னும் கோயிலுக்கு கூட போயிட்டு வரல, அதனால என்னால் லிஃப்ட் தர முடியாதுன்னு சொல்லுவாருங்க. அம்பி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பாருங்க. கோயிலுக்கு போகிறத விட அந்த உயிரை காப்பாற்றினா கடவுளே உங்க கூட இருக்குங்க, தயவு செஞ்சு லிஃப்ட் கொடுங்கன்னு அம்பி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கேட்பாருங்க. ஆனால் அந்த மனுஷன் காரை நிறுத்தவே மாட்டாருங்க, அவர் கிளம்பிடுவார். அம்பி இதனால ரொம்ப வேதனைப்படுவார். கடைசியில் அந்த உயிருக்கு துடிச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு உயிரே போயிருங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த காரில் லிஃப்ட் கொடுக்காம போனவருக்கும் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க, பிரபஞ்சத்தின் முதல் விதி கருணைங்க. இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் பிறவி எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கருணை. அந்த கருணையை உணர்றதுக்கு தாங்க நம்ம இந்த பூமியில பிறவி எடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இங்க ஒவ்வொரு மனுஷனும் வாழக்கூடிய ஒரு மாயான வாழ்க்கையில நம்ம உணர வேண்டியது கருணைங்க. அந்த கருணை எவன் ஒருத்தன் மீறானோ அவன் கர்மாவின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. நம்ம சராசரியான உலக வாழ்க்கையில அதை பொருத்தி பார்க்கணுங்க. யாருக்கோ ஒரு பிரச்சனை வருது நம்ம கண்டுக்காம போறதும், ஒரு உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கிறதும் இப்போ சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சுங்க. நம்மளால எல்லா நேரத்துலையும் உதவ முடியாதுங்க. ஆனால் ஒரு உயிர் போகும் பட்சத்தில் கண்டிப்பாக உதவியே ஆகணும்னா அது நம்ம பண்ணியே ஆகணுங்க. பொதுவாக நம்ம கடமைனா என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம், நமக்காக அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. கடமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் மேலேயும் நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அப்படி பொறுப்பெடுத்துக்கல அப்படின்னா, அந்த கருணையை மீறுறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தின் விதியை மீறுற மாதிரிங்க. அப்படி நம்ம மீறுற பட்சத்தில் கர்மாலேருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்காக பிரபஞ்சம் நமக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கும் தெரியுமா? நம்ம உயிர் போக துடிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு தருணத்தில் உதவி பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு இந்த உதவின்னு இல்லைங்க, உயிர் போகிற தருணம் மட்டும் இல்லை, முக்கியமான உதவி, அந்த உதவி கூட சேராதுங்க. இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கான ஒரு கர்மாவை உருவாக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் பாருங்க, இந்த குழந்தை இந்த பிறவியோ இல்லை முன்ஜென்ம பிறவியோ தெரியல.
இல்லை இந்த குழந்தையோட பெற்றோர்களோ தெரியல, எந்த பிறவிலையோ செய்த நட்பலனுக்காக மிகப்பெரிய கருணையை அந்த குழந்தை கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு கொடுத்துருந்தனால மட்டுமே இப்போ பிரபஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அனுப்பி அந்த குழந்தையை காப்பாற்றிருக்குதுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, கர்மா என்றைக்குமே செயலில் மட்டும் அமையாது, அதோட நோக்கம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதே போல் இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, ஒரு செயல் செய்யாமல் இருந்தால் கூட கர்மாவின் பிடியிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு பார்த்தோம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இதை நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். கர்மாவோட அடிப்படையே பார்த்தீங்கன்னா எண்ணம். அதாவது ஒரு எண்ணம் தானே செயலாக மாறும். அப்படின்னா ஒரு கர்மா எங்கே தொடங்குதுன்னா எண்ணத்தில் தாங்க தொடங்குது. அதனால் கர்மாவை நம்ம எண்ணம்னு சொல்லலாமா? எண்ணம் எப்பெல்லாம் வருதோ அதை செயலாக மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த எண்ணத்தை கவனிங்க, இது சரியா இது தவறானு. ஏன்னா எண்ணம்ல தாங்க எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த எண்ணமை நீங்கள் செயலாக மாற்றும் போது அது கர்மாவாக மாறுது. அப்போ இதில் ரொம்பவே நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும், எண்ணம் தான் கர்மா. இதனால்தான் சித்தர்கள் சொல்கிறது என்னன்னா, எண்ணம் வந்தால் அதை கவனி, அதை கவனித்து ஆராய்ந்து பார்த்துட்டு தான் நம்ம அதை செயலாக மாற்றணும். செயல் மாற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நோக்கமும் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணங்கள் உருவாகும் போது அது சரியாக தவறானு நம்ம விழிப்புணர்வாக அதை தீர்மானிக்கோங்க. அதை தீர்மானிக்கலை அப்படின்னா அதுவும் கர்ம வினைகளாக மாறும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் அவரோட நாயை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த நாய் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு தொடணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த உங்களுக்கு எண்ணம் வருதுல்ல, இந்த நாயை தொடணும்னு, அந்த எண்ணம் வரும்போதே நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த நாய் கடிக்க கூட செய்யலாம்ல. நீங்கள் இந்த இடத்துல விழிப்புணர்வாக இல்லாமல் அந்த நாயை தடவும் போது அந்த நாய் கடிச்சிருச்சுன்னா இதனால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணம் வரப்போ அங்கே இருக்கிற ஓனர்கிட்ட நீங்கள் கேட்கணும், இதை நான் தொடலாமா, இது கடிக்காதுன்னு. ஒருவேளை அவர் கடிக்காதுங்க தொடுங்கன்னா நீங்கள் தொடலாம், இல்லைங்க அது கடிக்கும்னா உங்களுக்கு அப்போவே புரிஞ்சிருக்கும், நல்ல வேளை இது நம்ம தொடலைன்னு. இது ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க, வாழ்க்கையில் இது ஒவ்வொரு விஷயத்துல இல்லை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எண்ணம் வரும்போது விழிப்பாருங்க. விழிப்புணர்வாக நீங்கள் இருக்கும்போது இதனால் கர்மாக்களோட விளைவு நமக்கு வராதுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கர்மாவின் நிலை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இல்லாமல் ஆன்மீகத்தில் கூட நீங்கள் நல்ல நிலையாக வரலாங்க. நீங்கள் எப்போதும் இதே விழிப்பு நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் பிறவியில் பெருவாழ்வை கூட நீங்கள் அடையலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பார்த்தது எண்ணம். ஏன்னா ஒரு எண்ணம் தான் செயலாக மாறும், அந்த செயல் தான் கர்ம வினைகளாக நமக்கு கொடுக்கும். அதனால எண்ணமே கர்மாவாக நீங்கள் நினச்சி அதில் இன்னொன்று விழிப்புணர்வாக இருங்க. இப்போ நம்ம பார்த்தது கர்மானா எண்ணப்பதிவு. அந்த எண்ணப்பதிவு இருக்கையில் அது கண்டிப்பாக கர்மாவாக மாறும்னு பார்த்தாச்சு. இப்போ 5 விதமான கர்மா இருக்குதுங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா. இப்போ சஞ்சித கர்மானா என்னன்னு பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில இப்போ நீங்க ஒரு மனிதனா அந்த உருவம் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி புல்லுல இருந்து இப்போ நீங்க மனித பிறவி வர்றதுக்கு எத்தனையோ பிறவிகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அந்த பிறவியோட பாவ புண்ணிய கணக்கு ஒரு 10,000 மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதாங்க சஞ்சித கர்மா. அந்த 10,000 மூட்டையில இருந்து இப்போ ஒரு 5,000 மூட்டையை மட்டும் இந்த பிறவியில நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு பேர் தாங்க பிராப்த கர்மா. இந்த பிறவியில உங்க கர்ம வினையை கழிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த விஷயம் தான் பிராப்த கர்மா. பொதுவாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, பாரு இவ்வளோ புகழ், இவ்வளோ பேர், இவ்வளோ பணக்கார வீட்டில் இருக்கான், நல்ல பிராப்தம் இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ பொதுவாக நம்ம பிராப்தம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம புண்ணியம் பாவ அக்கௌண்ட்ல இருந்து இந்த பிறவியில் ஒவ்வொரு ஆன்மாவும் எடுத்துட்டு வர்றது பேர் தாங்க. இப்போ என்னன்னா, வந்த வேலையை நம்ம விட்டுட்டு மேற்கொண்டு கர்ம வினைகளை சேர்க்குறோம் பார்த்தீங்களா. அதாவது என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் தேவையில்லாத வேலையை பண்ணுறது, அந்த வேலையே மறந்துட்டு இவன் வேற ஏதோ பண்ணுறானே, அந்த மாதிரி ஒரு சில செயல்களை, அதாவது இந்த மாயையான உலகத்தில் சிக்கி நம்ம பல கர்மா வினையை சேர்த்து வச்சுக்கிறோம்ல, இன்னும் எதிர்காலத்துக்கோ இல்லை அடுத்த பிறவிக்கோ, அதுக்கு பேர் தாங்க ஆகாமிய கர்மா. அதுக்கடுத்து காமிய கர்மா. காமிய கர்மானா என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இது எல்லாருமே பண்ணுறது. அதாவது எப்படின்னா, தேடி தேடி போய் நல்லது பண்ணுறதுங்க, தேடி தேடி போய் புண்ணியத்தை சேர்க்கறதுங்க. அதாவது அன்னதானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறது, நம்ம சுயநலத்துக்காக பண்ணுறது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பரம்பரையே நல்லா இருக்கணும்னு சொல்லி தேடி தேடி போய் பல பேருக்கு நல்லது பண்ணுறது. இப்போ இது நல்ல விஷயமா கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயங்க. ஆனால் இதுவுமே கர்மாவில் ஆட் ஆயிரும், அதாவது புண்ணிய அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆட் ஆயிடும். இப்போ என்ன ஆகுனா, இதுக்காகவும் நம்ம பிறவி எடுக்கணும். இப்போ பல பணக்கார வீட்டில் குழந்தைங்கள பிறக்கிறாங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா காமிய கர்மாக்கள் பண்ணவங்க தான். அதனால தான் அவங்க பணக்கார வீட்டில் குழந்தைங்களா பிறக்கிறாங்க. அந்த புண்ணியத்தையும் நம்ம கரைக்கணும் இல்லையா. நீங்கள் பொதுவாக அந்த அரசியல்வாதிகள்லாம் பார்க்கலாம், நான் எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லலை, பொதுவாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா பாவத்தினால் சேர்க்கப்பட்ட பணத்தில் தான் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க.
நீங்கள் இப்போ பல பேரை பார்க்கலாம், அவங்களாம் ஆடம்பரமாக வாழ்கிறாங்களே, அவங்க வீட்டில் குழந்தைங்களா பிறக்குதுங்களே. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிறவியில் ஆடம்பரமாக வாழ்கிறாங்களே, இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பண்ண காமிய கர்மா தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த புண்ணியம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அவங்க பாவத்தை அனுபவிக்கணுங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை மேற்கொண்டு வேறு யாரெல்லாம் வந்து காமிய கர்மாக்கள் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அனுபவிக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கெட்டவன் கூட புண்ணியத்தை அவன் அனுபவிக்கணும்னா அவன் நிறைய காமிய கர்மாக்களை பண்ணியிருக்கணும். ஆனால் இது வந்து நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தன்னிலை உணரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காமிய கர்மாக்கள் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களும் தேடி தேடி போய் உதவுவாங்க, நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போனா காமிய கர்மாவும் அது தானே. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிஷ்காமிய கர்மா பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே சுயநலமாக பண்ண மாட்டாங்க. எந்த உதவி பண்ணாலும் இது நான் பண்ணலை, எனக்குள்ளே இருக்கும் இறைத்தன்மை தான் இந்த உதவியை பண்ணுது அப்படிங்கிற நிலையில் அந்த உதவி பண்ணுவாங்க. யாருக்காவது ஒரு 100 ரூபா எடுத்து தரதா இருக்கட்டும், பல குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ அவங்க பண்ண மாட்டாங்க. கஷ்டப்படுற முகங்களை அவங்க பார்த்தாங்கன்னா, தனக்குள்ளே இருக்கும் ஆன்மா தானே அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உணர்தல் மூலியமாக மற்ற ஆன்மாக்களும் நல்லா இருக்கணும் மூலியமாக இந்த உதவியை பண்ணுவாங்க. இதெல்லாம் பொதுவாக யார் பண்ணுறாங்கன்னா, சித்தர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கட்டும், ரிஷிமார்களாக இருக்கட்டும், அவங்களாம் பண்ணுவாங்க. இப்போ இதனால் என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும்னா, அவங்க அக்கௌண்ட்டில் இது புண்ணியமாக கூட ஆட் ஆகாதுங்க. இந்த பிறவிலேயே இந்த மாயான இந்த உலக விளையாட்டுலேருந்து அவங்க தப்பிச்சு பிறவியில் பெருங்கடனை அடைவாங்க. அதனால தான் நிஷ்காமிய கர்மானால எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் தன்னிலை உணர்ந்தவங்களுக்கும் இறைவன் யார் என்று முழுமையாக உணர்ந்தவங்க மட்டுமே நிஷ்காமிய கர்மாவை பண்ணுவாங்க. என்றைக்குமே புரிஞ்சுக்கணும், உலகத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயம் கருணை. கருணை யாரால் அதிகமாக உணர முடியும்னா இந்த நிஷ்காமிய கர்மா பண்ணுறவங்கனால மட்டும்தாங்க. அடுத்து நம்ம கர்மா உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்கள் குறையுதுன்னு அர்த்தங்க. முதல் விஷயம் என்னென்னா, இறைவன் மேலே ஒரு பெரிய நாட்டம், அவரோட நாமங்கள் சொல்கிறது, அவரோட மந்திரத்தை உச்சரிக்கிறது, இறைவன் மேலே ஒரு தீராத பக்தி இருக்குங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கர்மா குறைஞ்சிட்ருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அது கர்ம யோகமாக மாறுங்க. கர்ம யோகம் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா, அங்கே நான் செய்யலை, இறைவன் தான் செய்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தில் கூட, பல் விளக்கும் போதாக இருக்கட்டும், குளிக்கும் போதாக இருக்கட்டும், பாத்திரம் கழுவும் போதாக இருக்கட்டும், எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் விழிப்புணர்வாக செய்வீங்க. அதில் மிக கவனம், அந்த கவனம் வச்சு நீங்கள் செய்கிறப்போ எல்லாமே கர்மயோகமாக மாறுங்க. அப்படி மாறும்போது உங்கள் கர்மா கழியுதுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக நாட்டம் அதிகமாக வருங்க. ஏன் பிறந்திருக்கோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி தேடுதல் அதிகமாக இருக்குங்க. அதுக்காக பல குருமார்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், தியானம், தவம், யோகம், இந்த மாதிரி விஷயங்களை செயல்முறைப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கர்மா கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத மனுஷங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தனிமையை விரும்புவீங்க. கூட எத்தனை பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களோட எண்ணமும் உங்களோட ஆன்மாவும் உங்களோட செயலும் ஒருங்கிணைந்து எப்போதும் அது தனிமையை மட்டுமே விரும்புங்க. அந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் உங்கள் கர்மா குறையுதுன்னு அர்த்தம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, உங்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு உடம்பை சரியாக்கணும்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னாங்க ஒரு சில ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோயெல்லாம் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த பிறவியில் அந்த ஒரு பலனை முடியும் போது தான் அந்த ஆன்மா மேன்மை அடையுங்க. அதனால அவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணியும் முடியாத பட்சத்தில் பல விஷயங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து உடல்நிலை மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கிற பல விஷயங்களை கூட எதிர்த்து போராடிட்டு இல்லாமல் அவங்க மனமும் அவங்களோட ஆன்மாவும் பல விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தனக்குள்ளே இருக்கும் ஜீவனை ரொம்ப அமைதியட வச்சுருங்க. அப்படி நடக்கும்போதும் உங்களுக்கு கர்மா குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ணுறது, அதாவது இப்போ யாராவது ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதுக்கான பதில் செயல் மட்டும்தான் செய்வீங்களே தவிர அதுக்காக எதிர்த்து பேசுகிறதோ கோவப்படுறதோ இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு சில உணர்வுகள் உங்களுக்குள்ளே எழும்போது அதை உன்னிப்பாக கவனித்து அந்த எதிர்மறையான உணர்வுகள் வராமல் இருக்கிறதுக்கு அது கூட போராடாமல் நீங்கள் அதை கவனித்து அந்த உணர்வுகளை எந்த ஒரு ரியாக்டும் அந்த உணர்வுக்கு கொடுக்க மாட்டீங்க. இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்கள் கர்மா கரைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுங்க, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ஒரு வேலை நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், சொந்தமாக எந்த தொழில் நீங்கள் பண்ணாலும் சரி, முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போலாம் அது போய் செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கு உதவி வெளியே இருந்து பல பேர் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க. அதாவது நீங்கள் 10% முயற்சி பண்ணால் போதும், 90% இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் உங்கள் கர்மா கரைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், வெளியில் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், உங்கள் உள்தன்மை எப்போதும் ஒரு அமைதி நிலையில் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்கள் கர்மா கரையுதுன்னு அர்த்தங்க. சரிங்க, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நான் எத்தனையோ பிறவியில் எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் இந்த பாவத்திலேருந்து நான் தப்பிக்கணும், இனிமேல் எந்த கர்மாவும் சேரக்கூடாது, எப்படி எனக்கு இந்த கர்மாலேருந்து வெளியே வரவே தெரியல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயம் பண்ணாலே போதுங்க. எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் கண்டிப்பாக கரையும். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். அன்னதானம் மாதம் ஒரு முறை, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் மாதம் ஒரு முறை ஒரு 5 பேருக்கோ ஒரு 10 பேருக்கோ உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா பசி ஆற்றுதல் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய செயல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. சொல்லுவாங்களே, தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம், ரொம்ப முக்கியங்க. இதை நீங்கள் மாதம் ஒரு முறை பண்ணுங்கள், இல்லை உங்களால் முடிஞ்ச வாரம் ஒரு முறை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ண படிப்படியாக கர்ம வினைகள் கரையும். கர்ம வினைகள் கரையுது அப்படின்னா ஒரு பிரச்சனையே வராதா, சந்தோஷமாக இருப்போமா? அந்த மாதிரி இல்லைங்க. உங்களால் பிரச்சனை வந்ததுன்னா உள்தன்மையில் எதிர்கொள்ள முடியுங்க. போக போக உங்களுக்குள்ள மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது உள்தன்மையில் கருணை அதிகமாகுங்க. கருணை அதிகமாக பிரச்சனைகள் வரும்போது உங்களால் அது ஈஸியாக அதுலேருந்து தப்பிக்க முடியுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல பல பேருக்கெல்லாம் அனுப்பி வைக்குங்க. உங்களுக்கு தேவையான உதவி பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கும் சரி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னதானம் பண்ணால் பிரச்சனை வராதான்னு நீங்கள் கேட்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்களை மனதைரியத்தோட வழி நடத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்னதானம் பண்ண காசு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை பல ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குதுங்க. உருவம் தான் ஒன்று வேறு வேறையாக இருக்குங்க. ஆனால் உள்தன்மையில் இருக்கிற ஒரே சக்தி இறை சக்திங்க. அதனால் மனிதனுக்கு பண்ணாட்டி என்ன, இப்போ வெயில் காலமாக இருக்குது, காக்கா குருவி எத்தனையோ பறவைகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுதுங்க. போய் உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சோண்டு ஒரு தண்ணி வைங்க. இல்லை அதுவும் முடியலையா, நாய் பூனைன்னு ரோட்டில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குதுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் சாப்பாடு இருந்தோ அதை கொடுங்க. இல்லைங்க என்னால் அதுவும் பண்ண முடியல, என்னால் அந்த காசு கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல. அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உயிருக்கு, யாராக இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களும் சரி, தெரியாத ஒருத்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, அதை சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு வார்த்தை கூட ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்களே, அன்றைக்கி நீங்கள் சொன்னது இன்றைக்கி என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. இது எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? இதுவும் பல கர்மாக்களை கரைக்கிறதுக்கான ஒரு விஷயங்க. இது சாதாரண விஷயமா எடை போட்டுறாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை சொல்லிக் கொடுங்க. உங்களால் பல பேர் சந்தோஷமாக இருக்கலாம்ல. இதுக்கு நம்ம பெரியாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு அறிவாற்றலை கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையை மாறலாம். இல்லை எனக்கு ஒன்றுமே வராது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சரி, எதுவுமே பண்ண வேணாங்க. இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா, மனசு கஷ்டப்படுற அளவுக்கு, யாரும் மன நோகிற அளவுக்கு தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலுங்க மற்றவங்க தற்கொலை எண்ணம் கூட தூண்டும். அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அது கர்மா சேர விடாது. அட்லீஸ்ட் நம்மளால் கரைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, இனிமேல் சேர்க்காமையாவது இருக்கலாம்ல. மனம் நோகும்படி யாரையுமே பேசாதீங்க. புறம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேராக பேசுகிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா முகத்து நேராக பேசும்போது அவங்க மனம் நொந்து போயிடுவாங்க. புறம் பேசினாலும் நம்ம தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நமக்குள்ளே இருக்கும் மனசாட்சிங்க ஒன்றொன்னா எழுத ஆரம்பிச்சிட்ருக்கோம். இது கர்மா வினைகளாக வரும், இது கண்டிப்பாக வருங்க. அதனால் காசிப்பும் பேசாதீங்க, மற்றவங்க மனம் நோகிறபடி மூஞ்சிக்கு நேராகவும் பேசாதீங்க. இதனால கர்மா கரையும்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் இனிமேல் கர்மா சேர்க்காமையாச்சும் இருக்கலாம். ஏன்னாங்க அமைதியாக இருந்தாலேங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும், பல கர்மாக்கள் சேராமல் இருக்கும். கர்மா சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள். திருவள்ளுவர் சொல்லுவது போல், அருளில்லார்க்கி உலகம் இல்லை, பொருளில்லார்க்கி உலகம் இல்லாகியாது. அதாவது அருள் உலகத்திலும் பொருள் உலகத்திலும் நீங்கள் சிறந்து வாழ்வதற்காக பல வீடியோக்களை நாங்கள் விரைவில் பதிவிடுகிறோம். நன்றி.